நீங்க வீட்ல இருந்தே 10 நிமிஷத்துல உங்களோட ஆதார் கார்ட வச்சு புது ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணிக்கலாம். அது எப்படின்னு இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். நெறைய பேரு ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணும்போது நெறைய இஷ்யூவ ஃபேஸ் பண்ணிட்டு வர்றாங்க. அந்த இஷ்யூவ எப்படி நம்ம கிளியர் பண்றதுன்னு சொல்லி தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். ஸோ இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணீங்கன்னா, லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. நம்ம ஈஸியா எப்படி அப்ளை பண்றதுன்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லியிருக்கோம். மொபைல் அல்லது லேப்டாப்ல பார்த்தீங்கன்னா, உங்களோட குரோம் ப்ரௌசர ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ குரோம் ப்ரௌசர ஓப்பன் பண்ணிட்டு, நான் சொல்ற இந்த வெப்சைட்ட பார்த்தீங்கன்னா, அப்படியே டைப் பண்ணுங்க. ஓட்டர்ஸ் இசிஐன்ற வெப்சைட்டை நீங்கள் டைப் பண்ணி என்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் ஒன்று வரும். ஸோ இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ளே போனதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா சைன் அப் லாகின்னு சொல்லியிருக்கும். ஆல்ரெடி உங்கள்கிட்ட அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம், இல்லைனா சைன் அப் பண்ணிக்கலாம். சைன் அப்பை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ் ஆப்ஷனல்னு சொல்லியிருப்பாங்க. பட் நீங்கள் இமெயில் அட்ரஸ் எதுக்கும் கொடுத்துருங்க. ஸோ ரெண்டுமே என்ட்ரு பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கேப்சா என்ட்ரு பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி வரும். ஸோ ஓடிபி வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லாகின் ஆயிரும். அப்படி லாகின் ஆகலன்னா மறுபடியும் நீங்கள் பேக் வந்து இந்த லாகின் சிஸ்டத்தை கிளிக் பண்ணி உங்களோட மொபைல் நம்பரை கொடுத்து கேப்சாவும் டைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு ஓடிபியும் வரும். ஓடிபி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் ரைட் சைடு மேலே பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உங்களோட நேம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஸோ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபில் ஃபார்ம்னு இருக்கும். ஸோ இந்த ஃபார்மை தான் பார்த்தீங்கன்னா புது ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணுறவங்க இந்த ஃபார்மை தான் ஃபில் பண்ணணும். ஸோ ஃபில் ஃபார்மை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் இன்னொரு பேஜுக்கு போகும். இன்னொரு பேஜில் பார்த்தீங்கன்னா இதான் ரொம்பவே இம்பார்ட்டண்டான பேஜ். இதில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மிஸ்டேக்குமே இல்லாமல் நீட்டாக ப்ராப்பராக ஃபில் பண்ணுங்கள். உங்களோட ஆதார் கார்டை பக்கத்தில் வச்சுட்டு நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா ஸ்டேட்டு கேட்டிருக்காங்க. ஸ்டேட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்டை கொடுத்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் ராமநாதபுரம்னு ஒரு டிஸ்ட்ரிக்டை கொடுக்குறேன். ஸோ அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா இது கேட்டிருப்பாங்க. ஸோ உங்களோட சிட்டி, அதாவது நீங்கள் என்ன சிட்டியில் இருக்கீங்களோ அந்த சிட்டி. இப்போது ராம்நாட்டில் பார்த்தீங்கன்னா பரமக்குடின்ற ஒரு சிட்டி இருக்குது. ஸோ பரமக்குடி சிட்டியை நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்ன்ற ஒரு ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா தேவை கிடையாது, இது நம்ம செலக்ட் பண்ண தேவை கிடையாது. இது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அவங்களே இது பண்ணிக்கிடுவாங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருப்பாங்க. உங்களோட நேம், ஃபர்ஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதாவது உங்கள் ஃபர்ஸ்ட் நேம் இப்போது ஆதார் கார்டில் ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் இருந்துச்சுன்னா கேபிட்டல்லே போடுங்க. கேபிட்டலில் போட்டு இப்போ நேம் பிரதீப்னு இருக்குன்னா பிரதீப்னு போட்டுக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களோட இன்சியல் போட்டுக்கோங்க. ஸோ ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி அப்படியே இன்சியல் போட்டுக்கோங்க, கேன்ட்டு. ஓகே, இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தமிழ்லேயே டைப் ஆயிரும். ஸோ இதையும் நீங்கள் ஆதார் கார்டில் செக் பண்ணிக்கோங்க. இந்த நேமும் சேமாக இருக்கான்னு சொல்லி நீங்கள் ஆதார் கார்டில் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ ஒன்று அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஃபோட்டோ எப்படி இருக்குன்னா 2 MBக்குள்ளே இருக்கணும். அதே மாதிரி ஜேபிஜி, ஜேபிஇஜி கீழே போட்டிருப்பாங்க. ஸோ இந்த ஃபார்மெட்டில் இருந்தால் மட்டும்தான் இதில் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்கள் ஃபோட்டோவுக்கு பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோட பேக்ரவுண்டில் ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் மட்டும்தான் இருக்கணும். மற்றபடி எந்த கலருமே இருக்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் போட்டிருக்காங்க. ஸோ உங்களோட ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட யாராச்சும் ரிலேட்டிவ்ஸ், அதாவது உங்களோட ஃபாதரோ இல்லை மதர் இல்லைனா உங்கள் ஹஸ்பண்ட், ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா யாராச்சும் ஒருத்தர் ரிலேட்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வச்சுருப்பாங்க ஓட்டர் ஐடி. ஸோ அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கேட்குறாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஃபாதரோட ஓட்டர் ஐடி கொடுக்குறீங்கன்னா உங்கள் ஃபாதர் இதை சூஸ் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா அவங்களோட நேம், உங்களோட ஃபாதரோட நேம் கொடுத்துருங்க. சோர் நேமில் பார்த்தீங்கன்னா உங்கள் இது இன்சியலை கொடுத்துக்கோங்க. உங்களோட ஃபாதரோட இன்சியலை கொடுத்துக்கோங்க. இங்கே பண்ண மாதிரியே பார்த்தீங்கன்னா கீழே ஆட்டோமேட்டிக்காக இங்கே தமிழில் டைப் ஆகும். அவங்களோட ஆதார் கார்டையும் செக் பண்ணுங்கள். இதே மாதிரி சேமாக இருக்குது, அதாவது ஆதார் கார்ட்லேயும் பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கா இங்கே கொடுத்துருக்குற நேம்னு சொல்லி. ஸோ இந்த ப்ராசஸை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருப்பாங்க. காண்டாக்ட் டீட்டெயில்ஸில் செல்ஃபை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஃபோன் நம்பர் கொடுத்துருங்க. அப்படி உங்கள்கிட்ட ஃபோன் நம்பர் இல்லைனா ரிலேட்டிவ்ஸ் மென்ஷன் அபோவ்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு உங்களோட ஃபாதர், மதர் இல்லைனா யாராச்சும் உங்களோட ரிலேட்டிவோட ஃபோன் நம்பர்ஸை கொடுத்துக்கோங்க. இமெயில் ஐடி பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடி, பர்சனல் இமெயில் ஐடியை பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கலாம். ஸோ இதையும் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டோட டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராப்பராக 1 or 2 டைம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டை நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள். ஆதார் கார்டை கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி ஷோ ஆகும். ஸோ உங்களோட ஆதார் கார்டோட நம்பரை பார்த்தீங்கன்னா அதில் நீட்டாக ப்ராப்பராக டைப் பண்ணுங்கள், எந்த ஒரு மிஸ்டேக்குமே இல்லாமல். ஏன்னா இது அப்புறம் நம்ம ஃபார்ம் சப்மிட் பண்ணும்போது சில ப்ராப்ளம்லாம் வரும், நீங்கள் இந்த ஆதார் கார்டை ஏதாச்சும் தப்பாக நீங்கள் இது பண்ணியிருந்தீங்கன்னா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட ஜெண்டர் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலா ஃபீமேலான்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு போகும். ஸோ நெக்ஸ்ட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. ஆதார் கார்டில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அதே டேட் ஆஃப் பர்த்தை இது பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ், அதாவது உங்கள் டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃபை கேட்டிருக்காங்க. நீங்கள் உங்கள் ஆதார் கார்டை செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த டாக்குமெண்ட்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆதார் கார்டுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆதார் கார்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆதார் கார்டை செலக்ட் பண்ணிட்டு இந்த ஃபைலில் நீங்கள் என்ன போடணும்னா உங்கள் ஆதார் கார்டோட ஃப்ரண்ட் பேஜ் இருக்கும்ல, அந்த ஃப்ரண்ட் பேஜை பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் அப்படியே ஃபைலில் அப்லோட் பண்ணிடுங்க. அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் நெக்ஸ்ட்டு போயிருங்க.
கீழே பார்த்தீங்கன்னா இப்போ ஆதார் கார்டில் என்ன அட்ரஸ் இருக்கோ அதே அட்ரஸை பார்த்தீங்கன்னா இதுலேயே நீங்கள் போட்டுருங்க. உங்களோட டோர் நம்பர், எந்த ஸ்ட்ரீட்டில் இருந்தீங்க, அதே மாதிரி எந்த டவுன், அதே மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ் உங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா எந்த அதாவது நீங்கள் சென்னையில் இருக்கீங்கன்னா இப்போ நீங்கள் குடுவாஞ்சேரியில் அந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கீங்கன்னா அதுக்கேற்ற போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு நேமை பார்த்தீங்கன்னா இதில் போட்டுருங்க. உங்களோட ஊருக்கான போஸ்ட் ஆஃபீஸ் நேம் போட்டுருங்க. அதே மாதிரி பின்கோடை என்டர் பண்ணிடுங்க. அதே மாதிரி தாலுக்கா நீங்கள் எங்கேயோ ஓட்டு போடுவீங்களோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் இது பண்ணிக்கோங்க, உங்கள் தாலுக்காவை போட்டுக்கோங்க. டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுனே செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ்னு கேட்டிருப்பாங்க. அதாவது இதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆதார் கார்டையும் செலக்ட் பண்ணிக்கலாம். நிறைய ஆப்ஷன் இருக்கும், பாஸ்போர்ட் அது இதுன்னு சொல்லி. நீங்கள் ஆதார் கார்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஆதார் கார்டு ஃப்ரண்ட் பேஜ் அட்ரஸ் தெரிகிற மாதிரி ஃப்ரண்ட் பேஜ் இதில் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ப்ராசஸை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு போனீங்கன்னா இது நமக்கு தேவை கிடையாது. இந்த கேட்டகரின்றது இருக்கிறத பார்த்தீங்கன்னா நம்ம ஃபில் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ இதை அப்படியே நம்ம விட்டுருவோம். ஸோ அதுக்கப்புறம் 10வது இது வரும் ஃபேமிலி மெம்பர்ஸ். ஸோ உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸில் ஆல்ரெடி யாராச்சும் ஓட்டர் ஐடி வச்சுருப்பாங்க. உங்கள் ஹஸ்பண்ட் இல்லைனா உங்களோட ஒய்ஃப், அப்படி இல்லைனா உங்கள் ஃபாதர் மதர்னு யாராச்சும் பார்த்தீங்கன்னா ஓட்டர் ஐடி வச்சுருப்பாங்க. அவங்களோட நேமை என்டர் பண்ணிவிட்டு என்ன ரிலேஷனில் இருக்கீங்க, அதாவது ஃபாதரா மதரான்னு சொல்லி அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இபிஎஸ்சி நம்பர்ன்றது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்களா, இப்போ உங்களோட ஃபாதரோட ஓட்டர் ஐடி நீங்கள் எடுத்திருக்கீங்கன்னா அவங்களோட ஓட்டர் ஐடியில் இருக்கிற நம்பரை பார்த்தீங்கன்னா இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்ளரேஷன் ஃபார்ம்லாம் கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் ஃபுல் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். அதாவது உங்களோட அப்பாவோட நேம், அவங்களோட இபிஐசி நம்பர், அதே மாதிரி உங்களோட அம்மாவோட நேம், எபிக் நம்பரை பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே டெக்ளரேஷன்ட்டு இன்னொரு ஃபார்ம் இருக்கும். அதில் உங்களோட வில்லேஜ் டவுனோட பேரை நீங்கள் போட்டுக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க, டிஸ்ட்ரிக்டையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த வருஷத்துலேருந்து நீங்கள் இங்கே இருக்கீங்க, உங்கள் வீட்டில் அந்த அட்ரஸில் இருக்கீங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 10 வருஷமாக இருக்கீங்கன்னா நான் 2018 நான் 2025 வரைக்கும் இருக்கேன்னு சொல்லி அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இது போட்டுக்கலாம். நீங்கள் எத்தனை வருஷமாக நீங்கள் அந்த வீட்டில் வாழ்றீங்க, அந்த அட்ரஸில் இருக்கீங்கன்னு சொல்லி இதில் நீங்கள் ப்ரூஃபாக போட்டுக்கணும். ஸோ இது முடிச்சுட்டு இது பார்த்தீங்கன்னா தேவை கிடையாது. இதில் நம்ம எதுவுமே ஃபில் பண்ண தேவையில்லை. ஸோ பிளேஸ் நீங்கள் எங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்மை ஃபில் பண்ணிட்டீங்கன்ற பிளேஸை போட்டுருங்க. டேட் ஆட்டோமேட்டிக்காகவே இருக்கும். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணதுக்கப்புறம் கேப்சா என்டர் பண்ண சொல்லுவாங்க. கேப்சா என்டர் பண்ணிவிட்டு ப்ரிவ்யூ அண்ட் சப்மிட்னு சொல்லியிருக்கு இல்லையா, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதுமே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஆப்ஷன் உங்களுக்கு காமிக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே டவுன்லோட், இசைன்னு சொல்லி காமிக்கும். ஸோ டவுன்லோட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. டவுன்லோட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மெட்டில் நீங்கள் ஃபில் பண்ண டீட்டெயில்ஸ்லாம் அதிலே வந்துடும். இசைன்ன்ற இன்னொரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் ப்ரிவ்யூ சப்மிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் உங்களுக்கு வரும். நான் இப்போதைக்கு சும்மா உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு தான் காமிக்கிறேன். அந்த இசைனை கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு இப்போ நீங்கள் மேலே கொடுத்துருக்கீங்களா, நீங்கள் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்கீங்களா, இந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களோட பேர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டோட ஷோராக அப்படியே மேட்ச் ஆகணும். ஏதாச்சும் ஒன்று மேட்ச் ஆகலைனா கூட இங்கே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த சைன் சைன் பண்ண முடியாத மாதிரி பார்த்தீங்கன்னா பண்ணிடுவாங்க. அதனால் நீங்கள் இந்த ஃபார்மை ஃபுல் பண்ணும்போது எப்போவுமே பார்த்தீங்கன்னா உங்கள் ஆதார் கார்டை பக்கத்தில் வச்சு ஒன்றொன்னா நோட் பண்ணி நீட்டாக ஃபில் பண்ணுங்கள். நீங்கள் இந்த சைனையும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் சைன் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணி ஒரு 15 நாளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆதார் கார்டும் வர்ற மாதிரி, ஓட்டர் ஐடியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வர்ற மாதிரி பண்ணிடலாம். ஸோ இதோட அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. நீங்கள் அதுக்கப்புறம் எல்லா ப்ராசஸும் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா மறுபடியும் இந்த இன்டர்ஃபேஸில் போயிட்டு ட்ராக் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இந்த உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ரெஃபரன்ஸ் நம்பர்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயிலையோ இல்லைனா உங்களோட ஃபோன் நம்பர்லேயோ ரெஃபரன்ஸ் நம்பர் ஒன்று அனுப்பிடுவாங்க. அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை வச்சு நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம் நம்மளோட ஓட்டர் ஐடியோட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஒரு 15 நாளில் நமக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் கொரியரில் கொண்டு வந்து போட்டுருவாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் ரெஃபரன்ஸ் ஐடியை போட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் நம்மளோட ஸ்டேட்டஸ் என்ன இருக்குது, அதாவது அப்ரூவல் பண்ணுறாங்களா இல்லை ரிஜெக்ட் பண்ணுறாங்களா என்ன ஏதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக அதிலேயே நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ். இது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ஓட்டர் ஐடி இப்போ புதுசாக நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி தான் நீங்கள் உங்களோட ஓட்டர் ஐடியை அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் முடிஞ்ச லெவலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டவுட்டை கிளியர் பண்ண பார்க்குறேன். ஸோ இப்போ தான் நீங்கள் நம்ம சேனல் புதுசாக வந்துருக்கீங்கன்னா இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸை பார்க்குறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பை கைஸ்.